நீதிமான்களின் வெளிச்சம். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். நீதிமான்களின் வெளிச்சம் அதிகரிக்கும், அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீதிமான்கள் உலக பிரகாரமாக செலுத்திருக்கும் போது அவர்களுக்குள் இயல்பான சந்தோஷம் உண்டாகும். அதைவிட அதிகமான சந்தோஷம் கர்த்தர் கொடுக்கும் கிருபையினாலும் ஆறுதல்களினாலும் வரங்களினாலும் வரும். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஆத்துமா சந்தோஷமாய் இருக்கும். ஆத்ம சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். துன்மார்க்கரின் தீபம் அணைந்து போகும், அது மங்கி எரிந்து முடிவில் எண்ணெய் இல்லாமல் காற்றுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் அணைந்து போகும். அணைந்து போகிற தீபம் பார்ப்பதற்கு பரிதாபமாய் இருக்கும். அதை பார்க்கும் போதே அது எந்த நேரத்திலும் அணைந்து போகும் என்பது வெளிப்படையாக தெரியும். துன்மார்க்கர் செழித்திருக்க மாட்டார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் இருப்பது போல தெரியும். ஆனாலும் சீக்கிரத்தில் அவர்களுக்கு அழிவு வரும். அவர்களுடைய ஜீவியம் அணைந்து போகும்.